ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க அதிசாரா குரு பயிற்சி பலாபலன்களை பற்றியங்க. இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 18/10/2025 முதல் 3/12/2025 வரை நடக்குங்க. நம்ம சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனு கொடுங்க. இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது மொத்தம் 48 நாளைக்கு நடக்குதுங்க. இந்த 48 நாள் நடக்கும்போது இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு 3 விதமான பலன்களை கொடுக்க போகிறாருங்க. அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த 3 விதமான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடிங்க, தனுசு ராசிக்காரர்களுக்குன்னு சில குணங்கள் இருக்குதுங்க. அந்த குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. அப்படி பார்க்கும்போது தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கள் யாருக்காகவும் விரும்பியவர்களையோ அல்லது தனக்கு பிடித்தவர்களையோ யாருக்காகவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுதாங்க தனுசு ராசிக்காரர்களுடைய பொதுவான ஒரு குணம். அப்போ இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொதுவான குணம் இந்த அளவில் இருக்கும்போது இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இட பார்வையாக துலாம் ராசியை பார்வை பார்க்குறாங்க. அப்போ அந்த 5ஆம் இட பார்வையாக துலாம் ராசியை பார்வை பார்க்கும்போது அது தனுசு ராசிக்கு 11ஆம் இடமாக அமையுதுங்க. அப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாபஸ்தானங்க. அப்போ அந்த லாபஸ்தானகம் அப்படிங்கிறத எந்த ஒரு ஜாதகருக்கும் எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் லாபம் அப்படிங்கிறத லாபஸ்தானகம் அப்படிங்கிறத லாபத்தை வேண்டாம்னு யாருமே சொல்லக்கூடியது இந்த இடத்துல கிடையாதுங்க. அப்போ லாபம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் போனால் நம்ம வாழ்க்கையை வெறுத்துடுவோம், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்த பார்வை பார்க்கக்கூடியதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக லாபகரமான விஷயங்கள் கட்டாயமாக ரொம்ப நல்ல விதத்தில் நன்மைகள் நடக்குங்க, சரிங்களா? அதே போல் உங்களுக்கு அந்த மிதுன ராசியிலேருந்து அந்த 11ஆம் இடத்தை பார்வை பார்க்கும்போது உங்களுடைய தனுசு ராசிக்காரர்களுடைய 11ஆம் இடத்துக்கு இன்னொரு அமைப்பையும் சொல்லலாங்க. என்ன அப்படின்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது வெளியூர், வெளிநாடு, வெளிப்பிரயாணங்கள், கடல் கடந்து போய் தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தையும் நல்ல ஒரு நன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்படி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கால தருணமாக தான் இந்த அதிசாரா குரு பயிற்சியினுடைய இந்த 48 நாள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அப்போ இதுக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த பலன் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு அந்த பலன்கள் இருந்ததுங்க. அந்த பலன்கள் தடைப்பட்டு இருந்தவங்களுக்கும் தடங்கள் ஆகிட்டு இருந்தவங்களுக்கும் அதில் குறைப்பட்டவர்களுக்கும் அதில் குறையாக நீங்கள் நின்றுட்டு இருந்த உங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து மீண்டும் உங்களுடைய மனசுக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கால நேரமாகத்தான் இந்த அதிசாரா குரு பயிற்சியில் உங்களுக்கு தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு நடக்குதுங்க, சரிங்களா? அப்போ அதே போல் தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முன் சகோதர ஸ்தானம்னு சொல்லலாம். அப்போ அந்த முன் சகோதர ஸ்தானங்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், எதிர்பாராத பலன்கள் கிடைக்கும், சரிங்களா? இதுதான் 5ஆம் இட பார்வையாக மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய விஷயம், சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக மிதுன ராசியிலேருந்து 7ஆம் இட பார்வையாக தனுசு ராசியை பார்வை பார்க்குறோம். அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு சுய ராசியை சுய லக்னக்காரரை பார்வை பார்க்குறோம். அப்படி பார்வை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா தன்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், உள்ளத்துக்குள்ளே இருந்த கவலைகள் ஒழியும், சரிங்களா? உங்களை நீங்களே ஒரு புதுமையாக பார்ப்பீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்குள்ளே இருந்த ஒரு மன வருத்தம், மனக்கவலை, மனக்கஷ்டங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நீங்கும். உங்களுக்கு யாராவது துரோகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருந்து ஒரு துரோகம் செஞ்சுருந்துட்டாலுமே இந்த குரு பார்வை உங்கள் தனுசு ராசி மேலேயும் தனுசு லக்னத்து மேலேயும் பார்வை படும்போது அந்த குறைகள் அப்படியே உங்களுக்கு விலகி போகும் உங்களை விட்டு. அப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் 9ஆம் இட பார்வையை கும்பராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த கும்ப ராசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
தனுசு ராசிக்கு 3ஆம் இடம்ங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கு அந்த இடத்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை பார்க்கறதுனால உங்களுக்கு சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். இதுக்கு முன்னாடி உங்கள் சகோதரிகளுக்கு உங்களுக்கும் ஒரு மன கஷ்டங்களும் ஒரு மனக்கவலைகள் ஏற்பட்டிருந்தால், உங்களுக்குள்ள சங்கடங்கள் உருவாகியிருந்தால் அந்த சங்கடங்கள் எல்லாமே தீரும் இந்த நேரத்தில். அதே போல் பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்றுக்கு பல தடவை யோசனை பண்ணிட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் இந்த அதிசாரா குரு பயிற்சி உங்கள் 3ஆம் இடத்தை தைரியஸ்தானத்தை பார்வை பார்க்கும்போது இனிமேல் அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டேன். எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம், நம்ம நினச்சதை நடக்கணும், நம்ம வச்சதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முழு முயற்சியில் தெளிவோட அந்த செயலை அந்த காரியங்களை எடுத்து நீங்கள் செய்ய போகிறீங்க. சரிங்களா? அப்போ அதே போல் அந்த வீரியத்தோட இது நாள் வரைக்கும் வீரியத்தை குறைஞ்ச தன்மானத்தை விட்டு கொடுத்து நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா, இனி அந்த தன்மானத்தோடையும் வீரியத்தோடையும் நீங்கள் சில காரியங்களை இறங்கி செஞ்சு உங்களுக்கு உண்டான தனிப்பட்ட முறையில் தனி ஒரு பாதையை உருவாக்கி காட்டக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த நேரம் இந்த இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குதுங்க. சரிங்களா? அப்போது இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த 48 நாட்களுக்கு நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்குதா அல்லது பாதகமான ஒரு நிலையை கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கும் தனுசு லக்னக்காரர்களுக்கும் நன்மையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கே தவிர தீமை பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் கிடையாதுங்க. சரிங்களா? அப்போ அதே போல் பார்க்கும்போதுங்க, இந்த குரு பகவான் எந்தெந்த இடத்த பார்வை பார்க்குறாருன்னா, 5ஆம் இட பார்வையாக பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு லாபத்தையும் வெளிநாடு வெளியூர் வெளியிடங்கள் தொழில் சார்ந்த அனுகூலத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அதே போல் 7ஆம் இட பார்வையாக லக்னத்தையும் ராசிநாதன் தனுசு ராசியையும் பார்வை பார்க்குறதுனால உங்களோட உடல் இருக்கக்கூடிய வியாதிகளையும் மன கஷ்டங்களையும் நீக்கிறாருங்க. அதே போல் 9ஆம் இட பார்வையாக தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தை பார்வை பார்க்கும்போது உங்களுக்கு சகோதரிகளாலையும் உங்களுக்கு நன்மைகளை காட்டி கொடுக்குறாங்க. உங்களை தைரியமான ஒரு ஆளாக மாற்றி காட்டுறாரு. அதே போல் உங்களுக்கு வீரியமான செயல்களை விட்டு கொடுத்து போகாத அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்களே முழுமையாக முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீரியமுள்ள செயலை கொடுக்கக்கூடிய அளவுக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அப்போது மேலும் இதனுடைய குரு பகவானுடைய இந்த அதிசாரா குரு பயிற்சியினுடைய குரு பலன்களை உங்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்களுடைய பலன்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ். நன்றி, வணக்கம்.